வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் ஒரு விசித்திரமான உணர்வு வரும். நாம் எல்லாருக்கும் நல்லவராக இருக்க முயற்சி செய்கிறோம். யாராவது உதவி கேட்டால் உடனே உதவி செய்கிறோம். நண்பர்கள் அழைத்தால் அவர்களுக்காக நேரம் ஒதுக்குகிறோம். குடும்பத்தினர் சொன்னால் அவர்களுக்காக பல விஷயங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆனா அதே வாழ்க்கையில ஒரு நாள் நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழும். நான் எல்லாருக்கும் நல்லவன்தான். ஆனா ஏன் சிலர் என்னை மதிக்க மாட்டாங்க? ஏன் சிலர் நம்மளே சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள்? ஏன் நம்ம வார்த்தைக்கு சில இடங்களில மதிப்பு கிடைக்கவில்லை? நீ இந்த மாதிரி ஒரு உணர்வு வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறாயா? ஒரு கூட்டத்தில் நீ பேசும்போது யாரும் அதை பெரிதாக கவனிக்காமல் இருப்பது போல உணர்ந்திருக்கிறாயா? அல்லது நீ எல்லாருக்கும் உதவி செய்தாலும் அதே மக்கள் உன்னை முக்கியமாக எடுத்துக்கொள்ளாதது போல தோன்றியிருக்கிறதா? அப்படியானால் இந்த வீடியோ உனக்காக தான். ஏனெனில் இந்த உலகத்தில் ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. நல்லவனாக இருப்பது மட்டும் போதாது. நீ உன்னை எப்படி நடத்தி கொள்கிறாய் என்பதுதான் மற்றவர்கள் உன்னை எப்படி நடத்துவார்கள் என்பதை முடிவு செய்கிறது. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் சில பழக்கங்களே மக்கள் நம்மை மதிக்காமல் இருக்க காரணமாக இருக்கும். அந்த பழக்கங்களை நாமே கவனிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோவில் அப்படியான 7 முக்கியமான காரணங்களை பற்றி பார்க்கப் போகிறோம். இந்த 7 விஷயங்களில் ஒன்றாவது உன் வாழ்க்கையில் இருந்தால் இன்று முதல் அதை மாற்ற ஆரம்பிக்கலாம். ஏனெனில் நீ உன்னை மாற்ற ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையும் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். முதலாவது, எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முயற்சிப்பது. நம்ம வாழ்க்கையில் பலர் செய்யும் ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? அவர்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். யாராவது ஒரு உதவி கேட்டால் அதை செய்யாமல் இருக்க முடியாது என்று நினைப்பார்கள். ஒரு நண்பர் அழைத்தால் அவருக்காக எல்லா வேலையையும் விட்டுவிட்டு போய்விடுவார்கள். ஒரு உறவினர் கேட்டால் அவர்களுக்காக தங்கள் நேரத்தையும் சக்தியையும் செலவிடுவார்கள். இதை அவர்கள் நல்ல மனசு என்று நினைப்பார்கள். ஆனால் வாழ்க்கையில் ஒரு உண்மை இருக்கிறது. எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முயற்சிக்கும் மனிதன் இறுதியில் தன்னையே இழந்து விடுவான். நீ ஒரு முறை கவனித்து பாரு. எல்லாருக்கும் உடனே உதவி செய்யும் மனிதனை மக்கள் சில நேரங்களில் மதிக்காமல் இருப்பார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் மனதில் ஒரு எண்ணம் உருவாகிவிடும், இவனிடம் எப்போது கேட்டாலும் கிடைத்துவிடும் என்று. அதனால் அவர்கள் உன் மதிப்பை உணரமாட்டார்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையில் எல்லாருக்கும் உதவி செய்யலாம், அது ஒரு நல்ல குணம். ஆனால் அதற்கும் ஒரு எல்லை இருக்க வேண்டும். நீ உன் வாழ்க்கையை முழுவதும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக செலவழித்தால் ஒரு நாள் நீ உன் கனவுகளையும் இழந்து விடுவாய். அதனால் வாழ்க்கையில் ஒரு சமநிலை அவசியம். உதவி செய்ய வேண்டும், ஆனால் உன் வாழ்க்கையையும் மறக்கக்கூடாது. நீ உன் வாழ்க்கைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தால் மக்கள் உன்னை வேறு ஒரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பார்கள். அப்போதுதான் உன் மதிப்பு உண்மையாக உயர ஆரம்பிக்கும். இரண்டாவது, நீ உன் நேரத்தை மதிக்காதது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான சொத்து என்ன தெரியுமா? அதுதான் நேரம். பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். ஒரு வாய்ப்பு போய்விட்டால் இன்னொரு வாய்ப்பு வரலாம். ஆனால் நேரம் மட்டும் ஒரு முறை போய்விட்டால் அதை மீண்டும் திரும்ப பெற முடியாது. ஆனால் பலர் இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறார்கள். அவர்கள் தங்கள் நேரத்தை எப்படி செலவழிக்கிறார்கள் தெரியுமா? பல மணி நேரம் கைபேசியில் வீடியோக்கள் பார்க்கிறார்கள். தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த பயனும் இல்லாத விஷயங்களில் நேரத்தை வீணடிக்கிறார்கள். ஒரு நாள் நீ அமைதியாக உன் வாழ்க்கையை கவனித்து பார். ஒரு நாளில் உனக்கு 24 மணி நேரம் கிடைக்கிறது. அதில் நீ உன் எதிர்காலத்திற்காக எவ்வளவு நேரம் செலவிடுகிறாய்? உன் கனவுகளுக்காக, உன் திறமைகளை வளர்க்க, உன் வாழ்க்கையை முன்னேற்ற எவ்வளவு நேரம் கொடுக்கிறாய்? நீ உன் நேரத்தை மதிக்கவில்லை என்றால் மற்றவர்கள் எப்படி உன்னை மதிப்பார்கள்? இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற மனிதர்களை கவனித்துப்பார். அவர்கள் தங்கள் நேரத்தை மிகவும் கவனமாக பயன்படுத்துவார்கள். அவர்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு நேரம் இருக்காது. ஏனெனில் அவர்கள் நேரத்தின் மதிப்பை புரிந்து கொண்டவர்கள். நீ உன் நேரத்தை மதிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். அப்போது மக்கள் கூட உன்னை ஒரு பொறுப்பான மனிதன் என்று பார்க்க ஆரம்பிப்பார்கள். அதுவே உன் மதிப்பை உயர்த்தும் முதல்படியாக இருக்கும். மூன்றாவது, அதிகமாக பேசும் பழக்கம்
பலர் வாழ்க்கையில் செய்யும் ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? அவர்கள் தேவையில்லாமல் மிகவும் அதிகமாக பேசுவார்கள். ஒரு இடத்தில் யாராவது ஒரு விஷயத்தை ஆரம்பித்தால் அதை விடாமல் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் மனதில் ஒரு எண்ணம் இருக்கும், நான் அதிகமாக பேசினால் மக்கள் என்னை புத்திசாலி என்று நினைப்பார்கள் என்று. ஆனால் உண்மை அதற்கு முற்றிலும் மாறுபட்டது. அதிகமாக பேசும் மனிதர்களை மக்கள் சில நேரங்களில் பெரிதாக மதிக்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் பேசும் வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லாமல் போய்விடும். ஒரு விஷயம் நினைவில் வை, இந்த உலகத்தில் அதிகமாக பேசும் மனிதனை விட அமைதியாக கவனித்து பார்க்கும் மனிதனுக்கே மதிப்பு அதிகம். நீ ஒரு கூட்டத்தில் கவனித்துப் பாரு. அனைவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒருவர் மட்டும் அமைதியாக இருப்பார். அந்த மனிதன் பேச ஆரம்பித்தவுடனே மக்கள் அமைதியாக கேட்க ஆரம்பிப்பார்கள். ஏன் தெரியுமா? அவர் பேசும் வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். அதனால வாழ்க்கையில் ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்துக்கொள். தேவையான நேரத்தில் மட்டும் பேச கற்றுக்கொள். உன் வார்த்தைகளை சிந்தித்து பேசு. அப்போது உன் வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு வரும். மக்கள் நீ பேசுவதை கவனமாக கேட்க ஆரம்பிப்பார்கள். அதுவே உன் மதிப்பை உயர்த்தும். 4வது, இல்லை என்று சொல்ல தெரியாதது. பலருடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்கள் இல்லை என்று சொல்ல தெரியாதது. யாராவது ஒரு உதவி கேட்டால் அது அவர்களுக்கு செய்ய முடியாத விஷயம் என்றாலும் அவர்கள் சம்மதித்து விடுவார்கள். ஏன் தெரியுமா? மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம். நான் இல்லை என்றால் அவர்கள் மனம் உடைந்து விடுவார்கள் என்று நினைப்பார்கள். ஆனால் இந்த பழக்கம்தான் மெல்ல மெல்ல அவர்களின் மதிப்பை குறைத்துவிடும். ஒரு நிலைமை நினைத்துப்பாரு. ஒரு நண்பர் உன்னிடம் பணம் கேட்டாரு. அந்த நேரத்தில் உன்னிடம் பணம் இல்லை. ஆனால் அவரை ஏமாற்றக்கூடாது என்று நினைத்து நீ வேறொருவரிடம் கடன் வாங்கி அவருக்கு கொடுக்கிறாய். அந்த நண்பர் அதை புரிந்து கொண்டு மதிக்கிறாமல் மீண்டும் மீண்டும் அதையே எதிர்பார்க்க ஆரம்பித்தால் என்ன ஆகும்? இதுதான் வாழ்க்கையில் பல இடங்களில் நடக்கிறது. நீ எல்லா விஷயத்துக்கும் சம்மதித்து கொண்டே இருந்தால் மக்கள் உன்னை மதிக்க மாட்டார்கள். அவர்கள் உன்னை பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள். அதனால் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திறமையை கற்றுக்கொள். சில நேரங்களில் அமைதியாக இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள். அது தவறு இல்லை. அது சுயமரியாதையை காக்கும் ஒரு வழி. 5வது, சுயமரியாதை இல்லாமல் இருப்பது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் சுயமரியாதை. நீ உன்னை மதிக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் யாரும் உன்னை மதிக்க மாட்டார்கள். இது மிகவும் எளிய உண்மை. பலர் வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கனவுகளை முக்கியமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். தங்களுடைய எண்ணங்களை மதிக்க மாட்டார்கள். மற்றவர்கள் சொல்லுவதையே முழுமையாக பின்பற்றுவார்கள். இதனால் என்ன நடக்கும் தெரியுமா? மக்கள் உன்னை முக்கியமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் நீ உன்னை முக்கியமாக எடுத்துக்கொள்ளவில்லை. சுயமரியாதை என்றால் அகம்பாவம் அல்ல. அது பெருமை காட்டுவது கூட இல்லை. சுயமரியாதை என்றால் உன் வாழ்க்கையின் மதிப்பை புரிந்து கொள்வது, உன் கனவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. நீ உன்னை மதிக்க ஆரம்பித்தால் உன் நடத்தை மாற ஆரம்பிக்கும். உன் முடிவுகள் உறுதியானதாக மாறும். அப்போது மற்றவர்கள் கூட உன்னை மதிக்க ஆரம்பிப்பார்கள். 6வது, பலவீனமான உடல் மொழி. ஒரு மனிதன் பேசும் வார்த்தைகள் மட்டுமல்ல, அவன் உடல் மொழியும் மிகவும் முக்கியம். பலர் பேசும்போது தலை குனிந்து பேசுவார்கள். கண்களில் நேராக பார்க்காமல் பேசுவார்கள். அவர்களின் குரலும் மிகவும் தளர்வாக இருக்கும். இந்த சிறிய விஷயங்களே மக்கள் உன்னை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. நீ தைரியமாக பேசினால் மக்கள் தானாகவே உன்னை மதிப்பார்கள். ஆனால் நீ தயக்கத்துடன் பேசினால் அதை மக்கள் எளிதாக கவனித்து விடுவார்கள். அதனால் உடல் மொழியை மேம்படுத்துவது மிகவும் அவசியம். நிமிர்ந்து நிற்க கற்றுக்கொள். நேராக கண்களில் பார்த்து பேசு. அமைதியாகவும் தெளிவாகவும் பேசு. இந்த சிறிய மாற்றங்கள் கூட உன் தன்மையை முழுவதும் மாற்றிவிடும். மக்கள் உன்னை முக்கியமான மனிதன் என்று எண்ண ஆரம்பிப்பார்கள். 7வது, தவறான மனிதர்களுடன் பழகுவது. நீ எந்த மனிதர்களுடன் அதிக நேரம் செலவிடுகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையை அமைக்கும். இந்த உண்மை பலருக்கு தாமதமாக தான் புரியும். எதிர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்களுடன் இருந்தால் அவர்கள் மெதுவாக உன் தைரியத்தை குறைத்து விடுவார்கள். அது முடியாது, அது உன்னால் ஆகாது, இப்படி பேச ஆரம்பிப்பார்கள்.
இந்த வார்த்தைகள் மெதுவாக உன் மனதை பாதிக்க ஆரம்பிக்கும். ஆனால் நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்களுடன் இருந்தால் அவர்கள் உன்னை ஊக்கப்படுத்துவார்கள், உன் கனவுகளை அடைய உதவுவார்கள். அதனால் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு எடு. நீ யாருடன் பழக வேண்டும் என்று கவனமாக தேர்வு செய். சரியான மனிதர்கள் உன் வாழ்க்கையை உயர்த்துவார்கள். தவறான மனிதர்கள் உன் வாழ்க்கையை கீழே இழுத்து விடுவார்கள். அதனால் உன் சுற்றத்தை புத்திசாலித்தனமாக தேர்வு செய். இந்த வீடியோவில் நாம பார்த்த விஷயங்கள் சாதாரணமான ஆலோசனைகள் மாதிரி தோன்றலாம். ஆனால் உண்மையில் இது வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய உண்மைகள். பலர் வாழ்க்கையில் ஒரு தவறு செய்கிறார்கள். அவர்கள் எப்போதும் மற்றவர்களை மாற்ற முயற்சி செய்கிறார்கள். அவன் மாற வேண்டும், அவர்கள் என்னை மதிக்க வேண்டும், மக்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும், இப்படி பல எதிர்பார்ப்புகளுடன் வாழ்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. மற்றவர்கள் மாறுவதை காத்திருக்கிறதை விட நாமே மாற ஆரம்பித்தால் வாழ்க்கை மிகவும் எளிதாக மாறிவிடும். நீ உன்னை மதிக்க ஆரம்பித்தால் இந்த உலகம் கூட உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். நீ உன் நேரத்தை மதிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையின் மதிப்பும் உயர ஆரம்பிக்கும். நீ தவறான மனிதர்களிடமிருந்து தூரம் வைக்க ஆரம்பித்தால் உன் மனசுக்கு அமைதி கிடைக்க ஆரம்பிக்கும். நீ உன் கனவுகளை முக்கியமாக எடுத்துக்கொண்டால் உன் வாழ்க்கை மெதுவாக உயர ஆரம்பிக்கும். இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒரே நாளில் நடக்காது. ஆனால் இன்று ஒரு சிறிய முடிவு எடுத்தால் நாளை ஒரு பெரிய மாற்றம் வரலாம். இந்த வீடியோவை பார்க்கும் இந்த நிமிஷத்தில் உன்னிடம் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உன் வாழ்க்கையை மாற்ற நீ உண்மையாக தயாராக இருக்கிறாயா? உன் பழைய பழக்கங்களை விட்டுவிட்டு ஒரு புதிய மனிதராக மாற தயாரா? அப்படியானால் இந்த நிமிஷமே உன் புதிய ஆரம்பமாக இருக்கலாம். நினைவில் வை, இந்த உலகத்தில் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே மனிதன் நீதான். நீ எடுத்த ஒரு சிறிய முடிவு உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடலாம். அதனால் உன்னை நம்பு, உன் கனவுகளை நம்பு, உன் வாழ்க்கையை நம்பு. ஒரு நாள் இன்றைக்கு எடுத்த இந்த முடிவுக்காக நீ உன்னையே பெருமையாக நினைப்பாய். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் லைஃப் இஸ் எனர்ஜி தமிழ். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.